கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். தேவனுடைய கிருபையின் உடன்படிக்கையை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி இன்னும் அதிக விவரத்தோடு சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மோடு கிருபையின் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கையில் மனுபுத்திரர் எல்லோரும் பங்கு பெறலாம். இது தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உண்டாயிருக்கிற நன்மை. தேவனுடைய கிருபையை யூதர்களுக்கு மாத்திரம் என்றோ அல்லது புறஜாதியாருக்கு மாத்திரம் என்றோ மட்டுப்படுத்த முடியாது. அதுபோலவே இதை பழைய ஏற்பாட்டு காலத்திற்கு மாத்திரம் என்றோ அல்லது புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு மாத்திரம் என்றோ மட்டுப்படுத்தவும் முடியாது. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுக்கு மாத்திரம் என்றோ அல்லது சிறையிருப்பில் இல்லாமல் வெளியிலே சுதந்திரமாய் இருக்கிற யூதர்களுக்கு மாத்திரம் என்றோ இதை மட்டுப்படுத்த முடியாது. தேவனுடைய கிருபையின் வாக்குத்தத்தம் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் தாகமாய் இருக்கிறவர்கள் எல்லோரையும் தம்மிடத்தில் அழைக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷத்தின் மூலமாய் மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வாக்கு பண்ணுகிறார். தரித்திரருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. பாவிகள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுப்பார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஏசாயா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். பாவிகளாகிய நாம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்த வேண்டும். மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்காக பொறுமையோடு காத்திருக்கிறார். தம்மிடத்தில் வருமாறு அவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை நடப்பித்து நம்மை தேவனிடத்தில் அழைத்துச் செல்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சிலாக்கியங்களையும் வாய்ப்புகளையும் நம்முடைய ஆத்மாவின் பிரயோஜனத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவே அனுக்கிரக காலம். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். அவர்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்போது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். கர்த்தர் மனம் திரும்பாத பாவிகளையும் தம்மிடத்தில் வருமாறு அழைக்கிறார். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கன் துணிகரமாய் பாவம் செய்கிறவன். ஒரு காரியம் பாவம் என்று தெரிந்திருந்தும் அந்த பாவத்தை செய்து கவலை இல்லாமல் ஜீவிப்பான். அக்கிரமக்காரனோ தன்னுடைய பொறுப்புகளை உணரமாட்டான். தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் அசட்டையாய் ஜீவிப்பான். கர்த்தர் இவர்களுக்கும் தம்முடைய ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் தங்கள் பாவ வழிகளையும் பாவ நினைவுகளையும் விட்டுவிட்டு கர்த்தரிடத்தில் திரும்பும் போது கர்த்தர் அவர்கள் மேல் மனதுருகுவார். அவர்கள் தேவனிடத்திற்கு மாத்திரமே திரும்ப வேண்டும். புறஜாதி தெய்வங்களிடம் போய்விடக்கூடாது. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளின் கர்த்தர் தம்மிடத்தில் மனம் திரும்பி வருகிற பாவிகளை மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். மனம் திரும்புவதில் 2 காரியங்கள் அடங்கியுள்ளன. அவையாவன: பாவத்தில் இருந்து திரும்பி வருதல், பாவத்தை வெறுத்து ஒதுக்கி உதறி தள்ளிவிடுதல். பாவத்தை விட்டு திரும்பி வருகிறவர்களுடைய சிந்தையில் மாற்றம் உண்டாயிருக்கும். அக்கிரமக்காரன் தன்னுடைய அக்கிரமமான நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும். நம்முடைய மனம் திரும்புதல் உண்மையாய் இருக்கும் போது அது துன்மார்க்கத்தின் வேரையும் அக்கிரமத்தின் வேரையும் அழித்து போடும். நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இராதவாறு நம்முடைய மனம் திரும்புதல் இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கும். நம்மை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் உலகத்தில் உள்ள காரியங்களை பற்றியும் கர்த்தருக்கு பிரியமான பிரகாரம் சிந்தித்து நீதியாய் நியாயம் தீர்ப்போம். நம்முடைய நியாய தீர்ப்புகளிலும் மாற்றம் உண்டாயிருக்கும். நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கிற துன்மார்க்கமான கற்பனைகள் கனவுகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகும். நம்முடைய இருதயம் அசுத்தமாய் இருக்கும்போது அதிலே பொல்லாத சிந்தனைகளும் வீண் பெருமைகளும் நிரம்பி இருக்கும். நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திரும்பும் போது
நம்முடைய இருதயம் சுத்தமாகும். இருதயத்தில் உள்ள அசுத்தங்களெல்லாம் வெளியேறிவிடும். மனம் திரும்புதல் என்பது கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருவதாகும். பாவிகள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். கர்த்தரே நம்முடைய ஜீவனுக்கு ஆதாரமாகவும் ஊற்றின் கண்ணாகவும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் மனம் திரும்பும் போது கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருகிறோம். அப்போது கர்த்தர் நம்மேல் மனதுருகுகிறார். தேவனிடத்தில் ஏற கிருபையும் இரக்கமும் தயவும் இருக்கிறது. தம்மிடத்தில் மனம் திரும்பி வருகிற பாவிகளை மன்னிக்கிறதற்கு கர்த்தர் தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவம் பெருகி இருக்கும் போது அதை மன்னிப்பதற்கு கர்த்தருடைய தயவும் பெருகி இருக்கிறது. கர்த்தரை தேட வேண்டும், மனம் திருந்த வேண்டும், கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அப்போதுதான் கர்த்தருடைய கிருபை நமக்கு வெளிப்படும். கர்த்தரை கண்டடைவதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள்: தேடுதல், மனம் திரும்புதல், கர்த்தரை நோக்கி கூப்பிடுதல், பாவங்களை அறிக்கையிடுதல், ஜெபம் பண்ணுதல், நம்மை தாழ்த்துதல், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதல். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்து கர்த்தரை கண்டுகொள்வார்கள். கர்த்தரை கண்டடைய முடியாத சமயங்கள்: மனுஷன் தன்னுடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு தூர விலக்கும் போது, கர்த்தரை பரியாசம் பண்ணும் போது, கர்த்தருக்கு முன்பாக மனுஷன் தன்னை தாழ்த்தாமல் பெருமையுடன் இருக்கும்போது, கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடாமல் இருக்கும்போது, பாவத்தில் மரிக்கும்போது, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசும்போது, துன்மார்க்கருக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: துன்மார்க்கன் தன் வழியை விட்டுவிட வேண்டும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டுவிட வேண்டும், அவன் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இவையெல்லாம் மெய்யான மனமாற்றத்தில் இடம்பெறும் காரியங்களாகும். ஒருவன் தன்னுடைய துன்மார்க்கமான வழியிலும் அக்கிரமமான சிந்தையிலும் நிலைத்திருக்கும் போது அவன் கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணுகிறான். அவனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாக விலகி இருக்கிறது. அவனுடைய பாவத்திற்கு மரணமே சம்பளமாக கொடுக்கப்படும். எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு தூரமாகவே விலகி இருக்கிறார்கள். ஆகையினால் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும். இந்த வாக்கியத்தில் திரும்புதல் என்பதற்கான எபிரேய வார்த்தை சூப் என்பதாகும். இதற்கு ஆரம்பித்த இடத்திற்கு திரும்பி வருதல் என்று பொருள். மனுஷன் மண்ணிலிருந்து வந்தவன், ஆகையினால் அவன் மண்ணுக்கு திரும்புவான். இங்கு மனுஷன் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறான். ஆகையினால் அவன் தேவனோடு ஒப்புரவாகி மறுபடியும் அவ்விடத்திற்கு திரும்பி வர வேண்டும். மனம் திரும்புகிறவர்களுக்கு கூறப்பட்டிருக்கும் வாக்குத்தத்தங்கள்: அவர் அவன் மேல் மனதுருகுவார், அவர் அவனை மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார்.